அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நாளில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:5 ஒரு பகுதி, எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இந்த தீர்க்கனுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய நன்மை அல்லது ஆபத்து, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவார். அன்றைய நாட்களில் எசேக்கியாவுக்கு கிடைத்த வார்த்தை தான் அப்படி. ஆகவே அந்த நாளிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை, அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவ சத்தத்துக்கு முதலாவது உங்கள் காதுகளை கவனித்து கேளுங்கள். உங்கள் மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, சத்தத்துக்கு நேராக திருப்புங்கள் என்றதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ விதங்களிலே பிசாசானவன் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவனுடைய வலையிலே சிக்க வைக்கிறதுக்கு பல திட்டங்களை போடுகிறான். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிசாசனுடைய சத்தத்தையோ, உலகத்தில் உங்களை ஏமாற்றக்கூடியதான எந்த மனுஷனுடைய சத்தத்தையோ நீங்கள் கேட்காதீர்கள். உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இன்றைக்கு பல ஆசையான வார்த்தைகளை சொல்லி பல விதங்களில் ஏமாற்றுகிறார்கள். இதனால் எத்தனையோ லட்சோப லட்ச மக்கள் பணங்களை இழந்திருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள். இப்படி வீடு, நிலம், பொருள், இப்படி எத்தனையோ விதங்களிலே இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தேவனுடைய நடத்துதல் இருக்கிறதா என்று பார்ப்பது தான் மிக மிக முக்கியம். ஒருவேளை உங்களிடத்தில் கேட்கக்கூடிய உதவி கேட்கக்கூடிய அல்லது ஆசையான வார்த்தைகளை சொல்லி பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், இப்படி ஏதாவது வேலை விஷயங்கள், படிப்பு விஷயங்களை ஆசையான வார்த்தைகளை சொல்லி நாளைக்கே அது நடந்து நாளை மறுநாளே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வருவது போலெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதமான காரியங்களை நாம் காதில் கேட்ட உடனே அப்பொழுதே நம்ம கையில் இருக்கக்கூடியதை கொடுத்துருவோம், கையெழுத்து போட வேண்டிய இடத்துல போட்டுருவோம். இப்படி போடுவதனால பல இடங்களிலே நாம் சிக்கலுக்கு உள்ளாகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவரால் நினைப்பூட்டப்பட்டு சொல்லுகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கையெழுத்து போட வேண்டியதாக இருந்தால் நிதானியுங்கள். இது தேவனுடைய சித்தமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு இவ்வளவு பணம் வரும், அவ்வளவு காரியங்கள் வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்கும்போது அதில் இது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி அந்த காரியத்துக்காக காத்திருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தமா என்பதை மட்டும் நிதானியுங்களேன். அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் சிக்கி அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி இல்லாமல் முழிக்கக்கூடாது. அது நிமித்தம் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்களே. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு உங்களுக்காக, எனக்காக இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவ சத்தத்துக்கு செவிசாயுங்கள். அவசரப்பட்டு எந்த விதமான மனிதனுக்கும் ஒரு வார்த்தையை, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க. காத்திருந்து ஆவியானவருடைய நடத்துதல்படி செய்யும் பட்சத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பமும் சமாதானமான முறையில் வாழ்வதற்கு கர்த்தரின் சத்தம் கேட்டு நடக்கிறது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்கும்போது நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவ சத்தத்தை கேட்போம், வெற்றி அடைவோம். ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களில் ஆபத்துக்களுக்கு, நாசமோசங்களுக்கு தப்பி வாழ ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வெற்றி பெறுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்பின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எந்த விஷயமாக இருந்தாலும் காத்திருந்து உம்முடைய சித்தம் இதுதானா என்று அறிந்து கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்க ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எண்ணங்கள் உண்டாவதாக. நீர் உம்முடைய அன்பை இந்த நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த அன்புக்கு பாத்திரவானாய் நாங்கள் வாழட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே,
நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிதானிப்போம், வெற்றி அடைவோம். நன்றி.